இடியாப்பமும் திராவிடமும் ஒன்றுதான். இதை மக்கள் புரிந்து கொள்வதுதான். திமுக ஆட்சியில் 2022 முதல் 2024 வரை 11,000 குழந்தைகள் திருமணம் நடைபெற்றுள்ளது. உங்களால் என்ன புடுங்க முடிஞ்சுது? முற்றுப்புள்ளி வைக்க முடிஞ்சுதா? ஒன்றும் இல்லை. 10,000 குழந்தை திருமணம் மீது நடவடிக்கை எடுத்துள்ளோம். என்ன ஃபைன் போட்டிருப்ப, சிறைக்கு அனுப்பியிருப்ப, அவ்வளவுதான். முடிவு கிடையாது. இதனால் முடிவை மாற்றி யோசிக்கணும். ஒரு சட்டத்தால் மக்களை அடக்கி விடலாம் என்றால் முடியாது. அது வளர்ந்துக்கிட்டு தான் போகும். மாற்று வழி என்ன அப்படிங்கிறத யோசனை பண்ணணும். எவன் எங்கே செத்தா நமக்கு என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அப்படிதான் நினைக்கிறீங்க. எப்படி குழந்தைகள் திருமணம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதை உங்களால் அழிக்க முடிஞ்சுதா? தடுத்து நிறுத்துவீங்க, அவ்வளோதான். அப்புறம் அந்தாண்ட ஒன்று வளர்த்துக்கிட்டே இருக்கோம், இந்தாண்ட ஒன்று போய்கிட்டே இருக்கோம். இதற்கு நிரந்தர தீர்வு என்ன? இதை தான் நாங்கள் கேட்குறோம். 1972 இந்த சட்டத்தை கொண்டு வந்தீங்க. அதுக்கப்புறம் 2006 திருத்தம் கொண்டு வந்தீங்க. அதாவது இந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறவனுக்கு 2 வருஷம் கடும் தண்டனை அப்படின்னு கொண்டு வந்தீங்க. உங்கள் நைனா தான் கொண்டு வந்தார். முன்னாள் முதல்வர் கட்டுமரம் அவர் தான் கொண்டு வந்தார். என்ன பண்ண முடிஞ்சுது உங்களால்? இந்த சட்டத்தால் என்ன பண்ண முடியுது? தடுத்து நிறுத்த முடிஞ்சுது, அவ்வளோதான். இது தடுத்த நிறுத்த முடியாத திருமணங்கள் நிறையா நடந்திருக்கு. மக்களே புரிந்து கொள்ளுங்கள். திராவிடமும் இடியாப்பமும் ஒன்று. இடியாப்பத்தில் எத்தனை சிக்கல் இருக்குது, எடுக்க முடியுமா? முடியாது. அது மாதிரி தான் திராவிட ஆட்சியில் எத்தனை சிக்கல் இருந்தாலும் எடுக்க முடியாது, முடிவு தெரியாது. இது போனால் இன்னொன்று, இது போனால் இன்னொன்று, இது போனால் இன்னொன்று, இப்படி தான். நிரந்தர தீர்வு கிடைக்காது. இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் எங்கள் கொள்கையில் நாங்கள் சில மாற்றங்கள் செய்து கொண்டு வருகிறோம், ஆய்வு செய்யப்பட்டு வருகிறோம். குறிப்பாக இந்த குழந்தைகளுக்கு ஏன் திருமணம் நடைபெறுது? குழந்தைகள் திருமணம் இதை ஆய்வு செய்யுங்க. இது ஆய்வு செஞ்சதில் பாதியை மறைச்சிட்டாங்க. குழந்தைகள் திருமணத்தை யார் செஞ்சு வைக்கிறா? ரவுடி பயலுங்க, கட்சிக்காரனுங்க, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவனுங்க, கஞ்சா திருடுறவனுங்க, முக்கியமாக இந்த திராவிட நாதாரிங்க தான் செய்யுது. வேணும்னே காதலிக்குது. சின்ன குழந்தைங்களை தூக்கிட்டு போய் திருமணங்கம் பண்ணுது. இதை தடுக்கணும். இங்கே தான் இருக்கு என்று கேட்டுக்கொள்கிறேன்.